ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காரைக்குடியிலிருந்து விழுப்புரத்துக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விழுப்புரத்துக்கு தான் காரைக்குடியிலேருந்து ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காலையில் பல்லவன் இருக்குது, நைட்டு சேது இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, இன்னும் நிறைய செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய செங்கோட்டை தாம்பரம் வண்டி இருக்குது, திருநெல்வேலி தாம்பரம் வண்டி இருக்கு. இப்படி எத்தனையோ வண்டி இருக்குதே, நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கான வீடியோ இது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல நாம போகணும் விழுப்புரத்துக்கு. அதே சமயம் இன்னொன்னையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கட்டணம் அதிகமாக அதிகமாக நமக்கு பயண நேரம் குறையும். நான் சொல்ல மெத்தடில் போனீங்க அப்படின்னா பயண நேரம் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஸோ யார் யாருக்கு நான் சொல்கிற இந்த வழிமுறையில் போனால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பல்லவன் எக்ஸ்பிரஸில் நாம் விழுப்புரம் போகணும் காரைக்குடியிலேருந்து அப்படின்னா ஒரு டிக்கெட் 115 ரூபாய் ஆகும். அதே ஈவினிங் எக்ஸ்பிரஸில் போனோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் ஆகும். நான் சொல்ற வழிமுறையில போனா ஒரு டிக்கெட்டினுடைய கட்டணம் 55 ரூபாய் மட்டும்தான் அட் பிரசன்ட். அதாவது இன்னைக்கு 1/1/2025 உள்ள பயண கட்டணம் இது. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி விழுப்புரத்துக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா 200 ரூபாயில போயிடலாம் இல்லைங்களா? இதே பஸ்ல போக முடியுமா, இல்லை வேற ட்ரெயின்களில் தான் போக முடியுமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாள் ட்ரிப்பாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா 55 ரூபாயில நீங்கள் திருவண்ணாமலை விழுப்புரமே போயிடுவீங்க. அங்கேருந்து அப்புறம் பஸ்ஸில் ஒரு 40 ரூபா 45 ரூபா கொடுத்து திருவண்ணாமலை ஒரு 1 ஹவரில் போயிடலாம். கிரிவலம் போயிட்டு நீங்கள் நிம்மதியாக அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வரலாம். ஸோ அது பற்றிய நிகழ்ச்சி தான் இப்போ தொடர்ந்து பார்க்க போறீங்க. காரைக்குடியில் சாயங்காலம் 3:15 மணிக்கு புறப்படுகின்ற வண்டி நம்பர் 56816 காரைக்குடி திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர். இதில் போனீங்க அப்படின்னா ஈவினிங் 5:20 டைம் திருச்சிக்கு. பட் ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும், 5:15 போயிடும் அதிகபட்சம். இப்படி போயிட்டீங்க அப்படின்னா அங்க 6 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பேசஞ்சர் இருக்கும். 6 மணிக்கு திருச்சிராப்பள்ளி கிளம்புனா விழுப்புரத்துக்கு நைட்டு 10:45 டைம். பட் 10:15 10:20 போயிடும். ஸோ நீங்க விழுப்புரம் 10:15 10:30 போனீங்க அப்படின்னா அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருவண்ணாமலை போகிறதுக்கு 11:30 மணி ஆகிடும். நீங்கள் போயிட்டு கிரிவலம் போகலாம். கிரிவலம் மட்டும் போகிறீங்க அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு காலையில் விழுப்புரத்தில் 5:10 ட்ரெயின், 5:10 கிளம்பி 9:25 திருச்சிராப்பள்ளி வந்துடுவீங்க. வண்டி எண் 56111. 9:25 திருச்சிராப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா 10:20 காரைக்குடிக்கு ஒரு பேசஞ்சர் இருக்குதுங்க. ஸோ அது 12:10 மதியம் 12:10 நம்ம காரைக்குடி வந்துடலாம். இது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறவங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கக்கூடிய செலவு குறைஞ்ச பயணம். இல்லை நான் திருவண்ணாமலை சுற்றி உள்ள கோயில்களை ஒரு நாள் தங்கியிருந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா இதே ட்ரெயின் காரைக்குடி 3:15 ஈவினிங் 3:15 கிளம்புங்க. திருச்சிராப்பள்ளி 5:20 வருவீங்க. 6 மணிக்கு திருச்சிராப்பள்ளி கிளம்பி 10:45 விழுப்புரம் வருவீங்க. லாட்ஜில் ரூமை போடுங்க, ஸ்டே பண்ணுங்க. காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், திருவெண்ணைநல்லூர், பரிக்கல் இப்படி அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிற கோயில்களெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்
6:05க்கு பல்லவன் இருக்குதுங்க விழுப்புரத்தில். டைரக்டாக நீங்கள் காரைக்குடி வந்துடலாம். ஸோ காலையில் நீங்கள் நாள் போகிறது பேசஞ்சர் ட்ரெயின், 2 பேசஞ்சர் ட்ரெயினில் விழுப்புரம் வரைக்கும் போயிடுறீங்க. 55 ரூபா செலவு. அங்கே உள்ள கோயில்கள்லாம் சுற்றி பார்க்குறீங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கோயில்கள்லாம் சுற்றி பார்க்குறீங்க. மறுநாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் என்னென்ன கோயிலெலாம் சுற்றி பார்க்கணுமோ சுற்றி பார்த்துட்டு, அல்லது விழுப்புரத்தில் உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா 10:30 மணிக்கு காரைக்குடிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் பை பல்லவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கமெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டாக தயவு செஞ்சு வெளிப்படுத்துங்க. என்னன்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேப்பப் பண்ணி இன்னும் தெளிவாக நான் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன்.